அவசரப்படாத. டோன்ட் பி இம்பேஷன்ட். நான் திரும்ப சொல்றேன், அவசரப்படாத. ஏன்னா நிறைய நேரத்தில் ஆண்டவரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை செய்கிற நம்ம பிரதர்ஸ் மாதிரி அவரை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு எப்போ பார்த்தாலும், அண்ணா எப்போ வருவீங்கண்ணா, ப்ரோ வேர் ஆர் யூ ப்ரோ, ஏன் ப்ரோ இவ்வளோ லேட் ஆகுது, எங்கே இருக்கிறீங்க ப்ரோ, எப்போ கொடுப்பீங்கன்னா, ஆண்டவரை ஒரு டெலிவரி மேனா எப்போ பார்த்தாலும் எப்போன்னு ஒரு அவசரத்துலேயே நீங்கள் இருக்கிறோம். ஏன்னா டெலிவரி லேட் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சண்டேஸ் வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஆர்டர் போட்டுருவாங்க. ஏன்னா சண்டே வீட்டுக்கு போய் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு சாப்பாடு வரணும்னு இங்கே ஆர்டர் போட்டுருவாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நான் எங்கே வர சொன்னால் நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு டெலிவரி மேன் கிட்ட சண்டை பண்ணுவாங்க. வீடு இங்கே இருக்குதுங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்தா அவர் ஒய்எம்சியில் இருப்பார். ஏன் அவர் ஒய்எம்சியில் இருப்பா, எங்கள் மனைவி வந்து இங்கே ஆர்டர் போட்டிருப்பாங்க, இந்த அட்ரஸை போட்டிருப்பாங்க, அவர் இங்கே வந்துட்டு இருப்பார். ஆனால் கோச்சிக்கிறது யார், டெலிவரி மேலே ராங்கான அட்ரஸை. ஏன்னா நம்ம அவசரத்தில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அவசரத்தில் ராங்கான அட்ரஸை கொடுத்துட்டு டெலிவரி பண்ணுற ஆள் மேலே நம்ம கோச்சிக்கிறோம். இது டெலிவரி பண்ணுற ஸ்விக்கி ஜொமேட்டோ பிரதர்ஸ் மட்டும் இல்லை, கர்த்தர் மேலேயும் அதே தான். எப்போ வரும். ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரம் நிறைவான நேரமா இருக்கும், கரெக்டான டைமா இருக்கும். இது வர்த்தடா வெயிட் பண்ணதுன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் சரியான நேரத்தில் நமக்கு செய்து முடிப்பார். அவசரப்படாதீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாதீங்க, நடக்கும். அவசரப்படாதீங்க, நடக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்காக செய்துட்டு இருக்காருன்னா, அவர் லேட்டா இல்லை, நம்ம இம்பேஷண்டாக இருக்கும். எப்படி அவர் லேட்டா இல்லை, நம்ம இம்பேஷண்ட்டுக்கான அர்த்தம் என்னன்னா, இட் இஸ் ரியாக்டிங் பிஃபோர் த ரைட் டைம். அப்படின்னா பொறுமையின்மை. தமிழில் எப்படி இம்பேஷண்ட் எப்படின்னா பொறுமையின்மை. அந்த நேரத்தில் செய்வதற்கு முன்னாடி அவசரப்பட்டு முன்னாடியே செய்யறது பேர் தான் பொறுமையின்மை. இந்த சாப்டர் ஃபுல்லாமே அதை பற்றி தான். நீங்களாம் தோசை பிடிக்கணும், எத்தனை பேருக்கு தோசை பிடிக்குங்க? திருப்பி கேட்குறேன், எல்லாம் யோசிங்க, எத்தனை பேருக்கு தோசை பிடிக்குங்க? எத்தனை பேர் வேகாத தோசையை சாப்பிட்ருக்கீங்க? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் ஒரு வேகாத தோசையை சாப்பிட்டேன். ஏன்னா நான் நாமளாக தோசை சாப்பிட்ற ஆள்லாம், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மில்லட் தோசை செஞ்சுருந்தாங்க என் மனைவி. ஸோ மில்லட் தோசை ஹெல்த்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓகே சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு தோசை நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது தோசை நல்லா இருந்துச்சு. ஆனால் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போனதுனால சீக்கிரம் கூட மூணாவது தோசை பாதி மாவாக தான் இருந்தது. சரியா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் அந்த தோசை சுட்டு முடிக்க முன்னாடி டக்குன்னு ஒரு தோசையை ஒரே வாயில் சாப்பிட்ற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா, நான் அவசரப்பட்டதுனால தப்பு செஃப் மேலே இல்லை, செஃப் கரெக்டாக அந்த தோசையை சுட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் அவசரப்பட்டதுனால சீக்கிரம் கொடுனால இந்த எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க. ஒரு சைடு வெந்தாம இருந்துச்சு, இன்னொரு சைடு வேகாத தோசையாக இருந்தது. இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு அவசரப்பட்டிருந்தா அநேக நேரத்தில் வேகாத தோசைகள் மட்டும் இல்ல, வேகாத ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு வைத்து கலக்கின்னு தான் உட்கார்ந்து இருப்போம். அதனால அவசரப்படாமல் இருந்தால் சாதா தோசை மட்டும் இல்ல, மசால் தோசையும் நெய் தோசையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால போய் வீடியோ போட்டுறாதீங்க, என்னடா பாஸ்டர் கர்த்தர் ஜெபம் பண்ணா மசால் தோசை கொடுக்குறான்னு போட்டு போறீங்க. You need to understand that quite often when we become impatient, our blessings come to us uncooked because we are impatient. But God is working. He is never late. My first point for today is you need to understand God is never late. We are impatient. கர்த்தர் தாமதமாக செய்கிற தேவன் அல்ல, நமக்கு தான் பொறுமை இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு தான் பொறுமை இல்லை. சொல்லுங்க, இல்லை இன்னும் பர்சனலாக சொன்னா எனக்கு தான் பொறுமை இல்லை. எனக்கு தான் பொறுமை இல்லை. ஏன்? God is never late, we are impatient because impatience arises from unfulfilled desires. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், அது கீழே ஒரு பட் இருக்க போகுது. சரியா? Impatience arises from unfulfilled desires. அதனால் பொறுமையின்மை எங்கேருந்து வருதுன்னா, நிறைவேறாத ஆசைகள்லேருந்து டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், impatience arise ஆகுது. Before I go into this chapter 16. சாப்டர் 16 வரலாறுல ரொம்ப முக்கியமான சாப்டர். ஏன்னா அரபுகள் உருவானதே சாப்டர் 16 தான். அரபு தேசம் உருவானதே, இஸ்லாமிய சகோதரிகள் உருவானதே 16வது அதிகாரத்துல தான் இந்த ஒரு ஹிஸ்டரியே ஆரம்பிக்குது. அரப்ஸ், அரப் என்கிற வார்த்தை ஈப்ரு வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தை. இந்த அரப் என்ற வார்த்தையினால வனாந்திரத்துக்குரியவன், a man from the wilderness. அரப்னாலே என்ன அர்த்தம்? a man, a wandering man, a man of the desert. சரியா? டெசர்ட்ல வாழ்றவன் பேர் தான் அரப். அது காலப்போக்கில் அரப்னா மர்ச்சன்ட், பிஸ்னஸ் மேன், ஷேக் அப்படின்லாம் வந்து அந்த வார்த்தைகள் அப்படியே மிகுதியாகி கொண்டே போச்சு. ஆனால் 16 சாப்டர்ல தான் அரபு தேசமே ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் இந்த தேசம் உருவானதுக்கான காரணமே அவசரத்தினால தான்.
சரியா? அவசரத்தினால உருவான தேசம், ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ரைட். ஆதியாகமம் 16வது அதிகாரம் வசனம் 1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னல, God is never late, we are impatient. ஏன் we are impatient? நமக்கு சில நிறைவேறாத ஆசைகள்னால impatient. வாசிங்க ஆதியாகமம் 16வது அதிகாரம் வசனம் 1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அதாவது ஆகாருக்கு பிள்ளை இல்லாம இருந்தவன் நம்ம ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, ஆகாருக்கு பிள்ளை வேணுன்ற ஒரு டிசைர். இப்போ ஆகாருக்கு பிள்ளைன்ற ஒரு டிசைரு, நமக்கு வேற ஒரு டிசைர் வச்சுங்களேன். பிள்ளை இல்லை, சிலருக்கு பிள்ளை வேற. நம்மளுக்கு என்ன ஒரு வாஞ்சைக்காக காத்திருக்கோமோ அதுதான் நமக்கு. சரியா? காத்திருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, அவங்க ஆசை நிறைவேறாததுனால அந்த அம்மா இம்பேஷண்ட் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஆகாருக்கு வயசு என்ன வயசு? அந்த அம்மாக்கும் 75. ஏன்னா அவங்க 65 இருந்தாங்க ஹரானா விடும்போது. இப்போ கானானில் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கும் 75 ஆகுது. இந்த அம்மாவும் பொறுத்து பார்க்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பழைய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் திருமணத்தில் தரித்து இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிள்ளை இருக்க வேண்டும். இன் ஓல்டன் டேஸ், டு ரிமைன் மேரிட் யூ நீட் டு ஹேவ் அ சைல்டு. இல்லைனா உனக்கு குழந்தை இல்லைனா உன் ஹஸ்பண்டுக்கு எல்லா வாய்ப்பும் ஆகுது உன்னை விட்டு போகிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, அவங்க யோசிச்சுப்பாங்க, இந்த ஆளுக்கு 85 ஆகுது, 85ல் இந்த ஆள் நம்மளை கூட கேப்பபிளா? ஆபிரகாமை உண்மையாக அறிந்தவர்கள் அவர்கள் தான். ஏன்னா 150லேயே நம்மளால் 6 சில்ட்ரன் பெற்றவர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதுன்னு தெரியல. 150ல் கூட இந்த அம்மா செத்த பிறகு கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணாமல் 150ல் கல்யாணம் பண்ணி 6 குழந்தை பெற்றவர் அவர். அதனால் இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இவருக்கு. ஸோ இவர் எப்படிடா நம்மளுக்கு இந்த டிசையர் ஃபுல்ஃபில் ஆகலையே என்னன்னு சொல்லிட்டு இந்த அம்மா இம்பேஷண்ட் ஆகுறாங்க. எனக்கு நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். The Lord will fulfill the desires of our heart. My desires of our என் desires கர்த்தர் ஃபுல் பண்ணுவார். எப்போ இந்த டிசைரும் அவர் டிசைரும் ஒன்றா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். நிறைய நேரத்தில் we have a desire. ஆனால் இன்னைக்கு நம்ம செக் பண்ண வேண்டியது, இந்த டிசைர் கர்த்தரின் டிசைராகவும் ஒத்து போதா? புரியுதா? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், மா பையனை பாரு பொண்ணை பாரு, ஆனால் அது அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கணும், எப்படி அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு பிடித்திருப்பது ஒரு பக்கம், ஆனால் அது என் தந்தைக்கும் பிடித்திருந்தால் அந்த டிசைர் அவர் நிறைவாக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த அம்மா she is becoming impatient ஆன உடனே என்ன பண்ணுறாங்க? she says, ஒருவேளை இப்படியே ஆயிடுமோ நம்ம வாழ்க்கை, ஏன்னா இது எனக்கு நடக்கலை. ரெண்டாவது காரியம், தாமதமானாலும் no matter how long it takes, when God is working, it's always worth the wait. அதாவது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தாமதமானாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டுதானா அது வெயிட்டிங் வர்த்து. சொல்லுங்க வர்த்து. சொல்லுங்க வர்த்து. வெயிட் பண்ணுறது வர்த்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெயிட் பண்ணுறது வர்த்து. சரியா? வர்த்தா வர்த்திலே வெயிட் பண்ணுறது. ஏன்னா அது ஒர்க் பண்ணுறது யாரு? கர்த்தர். ஆனால் பொறுமையின்மை, impatience will lead you to misinterpret God's promise. நான் வெயிட் பண்றது வர்த்து, ஆனா நான் இம்பேஷண்டா பொறுமை இல்லாம இருந்தேனா கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நான் தப்பா புரிஞ்சுப்பேன். நிறைய பேர் வாக்குத்தத்தம் இல்லாம இல்ல, வாக்குத்தத்தத்தை தப்பா புரிஞ்சுன்னு இருக்கிறோம். புரியுதா? You've interpreted the promise wrong. ஏன்னா சாராய் ஒரு காலத்தை சொல்றா, என்ன சொல்றா? சாராய் ஆபிரகாமை பார்த்து, சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் யாரை அடைச்சுக்கிறாரு? யார் அடைச்சுக்கிறாரு? கர்த்தர் அடைச்சுக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு வேற வேலை இல்லை, எல்லா கர்ப்பத்தையும் அடைப்பது தான் கர்த்தர் வேலை. என்ன பண்றாரு? கர்த்தர் அடைச்சிருக்கிறார். புரியுதா? You start to misinterpret the promise. இது கர்த்தர் அடைக்கல. புரியுதா? நெக்ஸ்ட் அவளோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த ப்ராமிஸ் அவ தப்பாவும் புரிஞ்சுக்கிறா. அவன் என்ன நினைச்சுக்கிறா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை கொடுக்குறனாரு, ஆனா அதுல என்ன இன்வால்வ் பண்ணலையே அவரு. அப்போ ஒருவேளை ஐ எம் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராமிஸ். நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதாங்க தப்பு பண்றோம். ஐயா ஒருவேளை இது எனக்கு இல்லை போல இருக்குது, இந்த திட்டத்தில் நான் இல்லை போல இருக்குது. சிலர்லாம் பேசுனீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கான ஊழியங்க எனக்கு கிடையாதுங்க, என் ஒய்ஃபுக்கானதுங்க எனக்கு கிடையாது. ஐயா நீயும் உன் ஹஸ்பண்டும் பிள்ளைங்களாம் ஒரே குடும்பத்தில் இருந்தால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உன் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஃபுல்லாக உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. திஸ் இஸ் ஃபார் எவ்ரிபடி. A lot of people have this problem like Sarah. We think I'm not part of Abraham's plan. இது ஒருவேளை அவருக்கு பொழுது அவரு இவங்க நோ 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 நோ. ஐயா உன் குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு,
உன் மனைவிக்கு, உன் கணவருக்கு, உன் பிள்ளைகளுக்கு, தாத்தா பாட்டி எல்லாருக்கும் சேர்த்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஐ எம் a part of the whole plan. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லியிருக்கணும். அதை நம்ம விசுவாசிக்கணுங்க. இந்த திட்டத்தில் இந்த சாராக்கு இருந்த பிரச்சனை நம்ம இந்த திட்டத்தில் இல்லையோ. ஏன்னா கர்த்தர் அது வரைக்கும் ஆண்டவர் இன்னும் சாரா கிட்ட பேசல. அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. ஒருவேளை ஆபிரகாமுக்கு we start misinterpreting. இது என்ன நடக்கும்னா, நீங்க கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நம்ம தப்பா புரிஞ்சுது மட்டும் இல்ல, தப்பான அடையாளங்களை தேட ஆரம்பிக்கிறோம். புரியுதா? you will start looking for the wrong signs also. நிறைய பேர் இன்னைக்கு அவர்கள் வாழ்க்கையில் எடுத்த பெரிய முடிவுகள் எல்லாமே எதை வைத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டிக்கர், கார் ஸ்டிக்கரை வைத்து தான் முடிவெடுக்கிறார்கள். ஏன்னா நான் ஜோம் பண்ணே போனேன், கக்குன்னு இந்த கார் முன்னாடி போச்சு. அந்த ஆட்டோவில் அந்த ஸ்டிக்கரை வாசித்தேன். எல்லாம் பைபிளை வாசி எடுக்கல, ஆட்டோ ஸ்டிக்கரை பார்த்து அதை காட்டினாரு, இதை காட்டினாரு, டக்குன்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. இதை பார்த்தே இன்னைக்கு பலர் முக்கியமான முடிவுகளை ஆட்டோ ஸ்டிக்கர், கார் ஸ்டிக்கரை பார்த்து எடுக்கிறாங்க. அதில் வேற ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறவங்களும் கொஞ்சம் விவரமாக ஒட்டுங்க. சரியா? எனக்கு நீங்கள் ஒட்டுறது புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு ஒரு பைபிள் தெரியாத ஒரு சகோதரர் அதை வாசித்தாலும் புரியணும். இப்போ ஒரு கார் நேற்று முன்னாடி வந்துச்சு, மை ப்ரெசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ. இப்போ ஓகே, நம்மளுக்கு தெரியுது யார் ப்ரெசன்ஸ். இயேசுவை தெரியாதவன் இவன் ப்ரெசன்ஸ் எதுக்குறான், ஏன் முன்னாடி போனோம்? அவனா போடணும். ஜீசஸ் இஸ் ப்ரெசன்ஸ், இல்லை த லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ அப்படின்னா புரியும். மை ப்ரெசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ. மை பாஸ் இஸ் அ ஜூயிஷ் கார்பெண்டர். ஒருவேளை அவர் வுட் பேக்கரில் ஃபர்னிச்சர் ஃபார்மில் வேலை செய்கிறாரோ, ஏதோ ஃபர்னிச்சர் கடையில் வேலை, சோஃபா கடையில் வேலை செய்கிற மாதிரி பாஸ். என்னடா சொல்ல வர? ஏன்னா நீ ஒட்டுற ஸ்டிக்கரை வச்சு ஒருத்தன் தலையெழுத்து முடிவா போகுது. புரியுதா? அதனால கொஞ்சம் தயவுசெய்து ஸ்டிக்கர் ஒட்டுறவனும் சரி, தயவுசெய்து ஸ்டிக்கரை படிக்கிறவன் அதை படித்து யூ லுக் ஃபார் த ராங் டைரக்ஷன்ஸ். நிறைய நேரத்தில் நீ பார்க்கணுன்னா, ஒன்று வாக்குத்தத்தத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறேன், நெக்ஸ்ட் அடையாளத்தையும் தப்பா பார்க்கிற. சாராக்கு இருந்த பிரச்சனை அதுதான். she thought probably I am not a part of this plan. I always tell you, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது நிச்சயமா நிறைவேறும். நிறைவேறாதனால ஒருவேளை இது எனக்கு இல்லையோ அப்படின்னு இன்னொருத்தருக்கு குத்துறாதீங்க. நிறைய நேரத்தில் நம்ம பண்ற தப்பே அதுதான். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆள் கூட விளையாடுற மாதிரியே ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறோம். டிலே ஆச்சு, ஐ டோன்ட் வாண்ட் தி ஆர்டர். ஒருவேளை இதில் வேறு இப்படி சொல்லுவாங்க, ஒருவேளை நான் இன்னைக்கு ஆம்பூர் பிரியாணி சாப்பிடுவது கர்த்தர் சித்தம் இல்லையோ, அந்த மாதிரி. அதாவது நீ உன் விசுவாசம் இல்லாத வரை இது கர்த்தர் சித்தம் இல்லையோ. நோ, you need to understand you are a part of the promise that God has given to your husband, to your wife, to your family. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துல நீ என்ன பண்ற? ஒரு பங்கு. you are not away from it, you are a part of it, and that plan will come to pass in your life. Hallelujah. அது என் வாழ்க்கையில நிறைவேறும். பக்கத்துல போய் சொல்லுங்க, அவசரப்படாத, அவசரப்படாத. எங்க போயிட போகுது? மூணாவது காரியம், one day you will see why God made you wait. ஒரு நாள் உனக்கு புரியும் ஏன் கர்த்தர் உன்னை வெயிட் பண்ண வச்சார். ஏன் உன்னை கர்த்தர் இப்போ புரியாது. சொல்லுங்க, இப்போ புரியாது. நானும் என் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நாங்கள் தேங்க் பண்ணியிருந்தோம். அதுவும் இப்போ யூஎஸ் போயிட்டு வந்து நானும் என் விஷயத்த ரொம்ப தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு காரியத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம், அது நடக்கல. அந்த டைமில் ஃபீலிங் ஆச்சு, நல்ல வேலை கர்த்தர் செய்யலை, தேங்க்யூ ஜீசஸ். என் ஒய்ஃப் வேறு, வி லவ் யூ ஜீசஸ், வி தேங்க்யூ ஜீசஸ். நான் சொன்னேன், ஏன் அப்போ புரிஞ்சுதா? இல்லை கர்த்தர் நல்ல வேலை, நல்லவர் கர்த்தர். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஒன் டே. இப்போ உங்கள் மைண்டில் என்னென்னா, இவங்க எதுக்கு தேங்க்யூ சொன்னாங்கன்னு உங்கள் மைண்டில் ஓடுனுக்குது. நான் சொன்ன மேட்ரு ஓடல. ஹலோ, நீங்கள் யார், நீங்கள் என்ன யோசிப்பீங்க, நான் எத்தனை வருஷமாக உங்கள் பாஸ்ட் ஆகிறேன். அப்புறமா சொல்கிறேன், இன்னொரு நாள் சேவ் பண்ணது. But then one day you will understand why God made you wait. ஏன்னா இப்போ புரியாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு அவசரத்தில் இருக்கிறோம், நம்ம நடக்கலன்ற ஒரு டென்ஷன் தான். ஆனால் ஏன் கர்த்தர் வெயிட் பண்ண வச்சார்? ஏன் 5 வருஷம், ஏன் 7 வருஷம், ஏன் 10 வருஷம்? அந்த சீசன் மற்றவங்களுக்கெல்லாம் போயினுக்குத, நான் மட்டும் ஏன் வெயிட் பண்ணுகிறேன்? So don't be impatient. One day you will really understand. One day நீங்க மட்டும் இல்லைங்க, உலகமே தெரிஞ்சுக்கொள்ளும் கர்த்தர் உன்னை ஏன் காக்க வைத்தார், ஏன் உனக்காக அந்த டைம்ல அதை செய்யல, கர்த்தர் ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சார், உலகமே தெரிய முடியாது, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆனா but you know what impatience will do? Impatience will cause you to resort to worldly solutions. அதாவது நீ பொறுமையாலனா உலக பிரகாரமான முடிவுகளை நீ எடுக்க வச்சிரும்.
ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கொள்வேன். ஆனா நீ பொறுமை நினைச்சுங்க, உலகம் சொல்லுகிற ஒரு முடிவு. சாராமா தான் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க? சாரா என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். நீங்க நிறைய ஹஸ்பண்ட் சொல்லி யோசிக்கலாம், இப்படிப்பட்ட சாராக்கள் மனைவியாக அமையாமல் போய்விட்டார்களே, அடிமை பொண்ணோட. ஏன்னா அந்த நாட்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உலக பிரகாரமா இப்படிதான், மனைவிக்கு குழந்தை பிறக்கலன்னா அவங்க அடிமை பெண்ணை வந்து மனைவி ஆக்கிடுவாங்க. அதனால் வேர்ல்ட்லி சொல்யூஷன் வாஸ் தட். நாச்சியாருக்கு வந்து தலைவிக்கு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அடிமை பெண்ணை கொடுத்து குழந்தை பார்த்தா. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே கண்டினியூ ஆகுனா பார்த்தீங்க, இல்லை ரொம்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவர் ஜேக்கப் தான். அதில் அந்த கதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு குழந்தை பிறக்கல, அந்த அடிமை பெண்ணு போ, இந்த குழந்தை பிறகு அடிமை பெண்ணு போ. ஒரு பிரதர் வந்து சொன்னார், அந்த சாம் நான் ரொம்ப நாள் முன்னாடி வச்சேன், இனிமேல்ட்டு கல்யாணம் பண்ணால் அடிமை பெண்ணோடய கல்யாணம் பண்ண முடியாது பாஸ் இருந்தார் அவர். இல்லையா, ஃபுல் சர்மன் நான் சொன்னதை விட்டுட்டேன் நீ. இந்த அம்மா நான் சொல்கிறாங்க, இது உலகத்தில் நடக்கிற விஷயம் தானே. கல்யாணம் என்னால் இப்போ கர்ப்பம் தரிக்க முடியலன்னா ஒன்று அடிமை பண்ணிட்டு சேர்ந்து கர்ப்பம் தரிச்சிக்கலாம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த சொல்யூஷன் எடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு உலக பிரகாரமான ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. திஸ் இஸ் வாட் த வேர்ல்ட் இஸ் டூயிங், ஸோ we can also do that. No, God does not want to work in your life in the way the world works in your life. உலகத்தில் நடக்கிற மாதிரி கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய விரும்பல, அது அவர் திட்டமே கிடையாது. அப்படின்னா அது கர்த்தர் திட்டம் கிடையாது. உலகத்துக்கு புரியாததை, உலகத்தில் நடக்காததை உன் வாழ்க்கையை மட்டும் கர்த்தர் சாட்சியாய் நடத்த முடியாது. கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா, கைத்தட்ட நல்லா தட்டுங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். I don't want this to happen according to the world. சாரா பாருங்க, ஒரு பக்கம் அவ தியாகி, யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். ஆகாரோட சேர்ந்துருன்னா நம்மால் மனைவி சொல்ல மந்திரம் உடனே கேட்குறேன். ஏயா 100 விஷயம் சொன்ன அதை கேட்கல, ஆகார் கூட சேருனா மட்டும் உடனே நம்மால் வெயிட் பண்ணி தராதுன்னு தெரில. மனைவி கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க, at times when you take worldly decisions you have to go through certain pain. யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு ஆமராம் ஒரு தடவை சேர்ந்த உடனே நம்ம கன்ஃபியூ ஆகிட்டு போகலாம், பல தடவை போய் சேர்ந்துருப்பாரு. கேட்டால் மனைவி சொன்னாங்க, எனக்கு இது பிடிக்கும், உடன்பாடே இல்லை, மனைவி சொன்னதுனால நான் செய்கிறேன். எவ்வளோ பெரிய தியாகி ஆபிரகாம். பட் சாரா வாஸ் கோயிங் த்ரூ அ பெயின். இன்னைக்கு நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகளை, நம்ம வந்து அநேக நேரத்தில் அவசரப்பட்டோன்னா உலக பிரகாரமான முடிவுகள் எடுத்து சில வழிகள் அண்டர்கோ பண்ணுறதுக்கான காரணமே அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள். ஏன்னா எல்லாரும் இந்த சொல்யூஷன் ஆஃபர் பண்றாங்க. எபிரேயர் 10:35-36 வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நல்ல தைரியம், மிகுந்த பலனுக்கேதான தைரியத்தை விட்டுறாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. கொஞ்சம் தைரியமா இரு. ஏன்னா அந்த பயத்திலேயே பல நேரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். கொஞ்சம் தைரியமா இரு, கர்த்தர் செய்வார். தைரியத்தை விட்டுறாதீங்க. ஏன் விட்டுறாதீங்க அந்த தைரியத்தை? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியது. இது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். பக்கத்து கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்னன்னா, மற்றவங்க போடுற ப்ரெஷர். இனி காலையில் ஒரு சிஸ்டர் வந்து அழுகுறாங்க, ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறாங்க, அழுகுறாங்க. நானும் சரி என்ன அழுகுறாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் அவ்வளோ பாஸ்டர், என் பொண்ணுக்கு கல்யாணம் அவ்வளோ பாஸ்டர் அழுகுறாங்க. ஓகே சிஸ்டர், சரி நாமளை கேட்க மாட்டோம், ஆனால் ஏதோ ஆவியானவர் சொன்னதுனால என்ன ஏஜுங்க பொண்ணுக்குன்னு கேட்டேன். சரியா பாஸ்டர், 26வது பாஸ்டர், கல்யாணம் நடக்கலை பாஸ்டர். நான் ஒருவேளை 46 36 நான் தப்பாக கேட்டேனா? சிஸ்டர் திருப்பி 26வது பாஸ்டர், கல்யாணம் நடக்கலை பாஸ்டர். எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க பாஸ்டர். எனக்கு ஒரு பக்கம் கோவப்படுறதா, உண்மையில் எங்க ரொம்ப அழுகுறாங்க அவங்க. 26 ஆயிடுச்சு, எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா 26 ஆயிடுச்சுன்னு கூட பிரச்சனை இல்லை, எல்லாரும் கேட்குறாங்க. இந்த எல்லாரும் கேட்கறதுனால தான் நம்ம நாசம் போகுது. கேட்டு அவன் நல்லா இருப்பான், அவன் கேட்கறான், நம்ம முடிவு எடுக்கிறோம் பாருங்க. அது அடுத்த பாயிண்ட் வருது உங்களுக்கு. அந்த அட்வைஸ் பண்றவன் சொல்லுவான், ஆனா அவன் கேட்கறான். நம்ம பண்ண தயவு செய்து அதை பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொருத்தன் பதில் சொல்றதுக்காக நம்ம இதை செய்யவே இல்லை. உனக்கான வாழ்க்கையை நான் வாழவில்லை, எனக்கான வாழ்க்கையை கர்த்தர் வச்சுக்கிறார், அப்படிதான் நான் வாழ்வேன்.
உன் இஷ்டத்துக்குலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன் இஷ்டத்துக்கு நான் குழந்தை பார்த்துக்க முடியாது. தயவுசெய்து இன்னொருத்தன் வாழ்க்கையில் போய் எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. உன் வாழ்க்கையில் குட் நியூஸ் இருந்துச்சுன்னா அதை மாதிரி அவன் பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு குட் நியூஸ் இல்லை, உந்திலையாவது குட் நியூஸுக்கு தான் அவன் தேடுறான். உந்தில் குட் நியூஸ் இல்லைனா அவன் சந்தோஷமாக போவான். அந்த பேட் நியூஸை கொடுத்துடாதீங்க. அவன் கஷ்டத்தோடு போனோம், ஏன்னா நீ குட் நியூஸ் சொல்லணும். புரியுதா? நீ இப்போ மக்களுக்கு இருக்கிற சந்தோஷமே உனக்கு பேட் நியூஸ் தான் அவங்களுக்கு குட் நியூஸ். ஏன்னா அவங்க ஓகே, அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நம்ம மட்டும் தனியாக இல்லை. பி வெரி கேர்ஃபுல். God has told, God will definitely do. அது வரைக்கும் தயவுசெய்து பொறுமையாக காத்துரு. அந்த அம்மா சொன்ன விஷயம் நான் சொன்ன, தயவுசெய்துங்க சிரிச்சுன்னு போங்க. வீட்டில் போய் நான் பொண்ணை தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம கிட்ட யாரும் 26 வந்துங்க இன்னும் கல்யாணம் ஆகணும்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. Can you understand? It's not even about the age, it's about the pressure which people. நிறைய நேரத்தில் அவசரத்தில் நம்ம எடுக்கிற உலக பிரகார முடிவு சுற்றி இருக்கிறவங்களால தான் வர பிரச்சனையே. ஹோல்ட் ஆன். கத்தர் சொன்னா கொடுப்பாருங்க. நான் சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறேன் பார்த்தா, அவர் கொடுக்காம போனாலும் சரி, காப்பாற்றாம போனாலும் சரி, அவர் என் கத்தர்ரா, நான் அவரை தான்டா ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பதிலாக இருக்கணும். கொடுப்பாருன்னு தெரியும், அவர் கொடுக்கலன்னா என்ன, அவருக்கு தெரியும் கொடுக்கணுமா இல்லையான்ட்டு. சிலருக்கு குழந்தை இல்லைக்கான காரணம் முதல்ல நீயே குழந்தையாகிற. நீ அந்த குழந்தை மேலே அனுப்புற, கத்தருக்கு கரெக்டான டைமில் கொடுப்பாரு. ஸோ அதனால் குழந்தையோ கல்யாணமோ, do not get into the worldly solutions. நாலாவது காரியம், do you trust God when the answer is wait? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆனால் கத்தர் கொடுக்குற பதில் வெயிட் அப்படின்னா அந்த நேரத்தில் கத்தரை நம்புறியா? ஏன்னா when you take decisions in impatience, பொறுமை இல்லாமல் நீங்கள் முடிவுகளை எடுத்துன்னு வச்சிங்களேன், that will result in harm for you and others. நான் 2 விஷயத்தை பேசுகிறேன் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1, கத்தர் எப்படி ஆஸ்வதிக்க பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு நீ அவசரப்படும் போது என்ன நடக்குதுன்னு பேசுகிறேன். நீ அவசரப்பட்டுனா என்ன ஆகும்? ஆக்சுவலாக அந்த அவசரப்படுதல் நமக்கு தீமையும் நம்மை சார்ந்தவளுக்கு தீமையும் உண்டாகும். அந்த பாருங்கள், சாரா என்ன பண்ணுறா பாருங்கள். இப்போ நான் சொன்னல இன்னொருத்தன் பேச்சை கேட்டால் என்ன நடக்கணும்? சாரா ஆபிரகாமை பார்த்து 5வது வசனம் வாசிங்க. அப்போது சாரா ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாருங்களே, ஹஸ்பண்ட் கீழ்ப்படிந்தனால ஆகார் பிரெக்னென்ட் ஆகிறாங்க. பிரெக்னென்ட் ஆன ஆகார் இப்போ என்ன பண்ணுறாங்க? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அவள் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இது தேவையா? இந்த அம்மாவே பண்ணிக்கிந்து கர்ப்பம் தான். அந்த அம்மா நெக்கல் பத்தியா? ஆகார் என்ன பண்ணுறாங்க? நாச்சியாரை அற்பமாக. ஐயா, சில நேரங்களில் பல நேரங்களில் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது தயவுசெய்து பெருமையில் ஆடக்கூடாது. நல்ல கிறிஸ்தவர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற விஷயம், கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் தான் ரொம்ப முக்கியமாக ஹம்புளாக இருக்கணும், பெருமையில் ஆடக்கூடாது. ஸோ இந்த அம்மா அவங்கள நெக்கல் பண்ணுறாங்க. பண்ண உடனே சாராய் ஆபிரகாம் பார்த்து என்ன கேட்குறாங்க? வாசிங்க. அப்போது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். எனக்கு நேரிட்ட அநியாயம் உன் மேலதான். இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, வாசிங்க. என்ன சொல்றாங்க? என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். உன் மடியில கொடுத்தா அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். எனக்கும் உனக்கும் என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. எனக்கும் உனக்கும் நியாயம் தீர்ப்பு. இவரு ஏய் நீ சொல்லி தானே நான் செஞ்சேன். புரியுதா? இப்போ இன்னொருத்த சொல்லி செஞ்சா தான் ஆகும். டக்குன்னு இந்த அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிரச்சனை நடக்கும்போது எவனும் வரமாட்டான். அவனே அட்வைஸ் பண்ணோன்னே நம்மளை கேட்பான், நீ ஒரு வேளை இதை செஞ்சிடக்கூடாதோ. நம்ம ஒரு மாதிரி ஷாக்கில் இருப்போம். டேய் நீ தான் பண்ண சொன்ன, உன் அட்வைஸுக்கு தான் பண்ண, இப்போ இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு அவனே சொல்லுவான். அப்படிதான் சாரா சொல்கிறான். இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ண உனக்கு எனக்கும் கத்தர். இவர் ஆபிரகாம் கொண்டு புரியலம்மா, நானாமா பண்ணேன், நீ சொல்லி தான் பண்ண. இப்போ என்ன சொல்கிறேன்? உனக்கு எனக்கும் கத்தர். பி வெரி கேர்ஃபுல் அபவுட் டேக்கிங் பீப்புள்ஸ் அட்வைஸ். The people who advise you will not take accountability for the consequences you face. Get this from me. உனக்கு அட்வைஸ் சொல்லுகிறவர்கள் நல்லா வாய்க்கிலே அட்வைஸ் பண்ணுவான். ஆனால் உனக்கு வர கான்சிக்வன்ஸுக்கு அவன் காரணம் எடுத்துக்கவே மாட்டான். அவனே நம்மளை கேள்வி கேட்பான், நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. நம்மக்கிட்ட நிறைய பேர் அட்வைஸ் கேட்கும் போது நான் ஜெபிக்கிறேன்னு நான் வார்த்தையே விட மாட்டேன். ஏன்னா பாஸ்டர்
எப்படி பாஸ்டர் கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க, கல்யாணம் பண்ணானா? அவன் கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கா, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் சொல்லி தான் நான் கட்டினேன், நீங்கள் சொல்லி தான் செஞ்சேன், நீங்கள் ஒருத்தர் அப்படி தான் ஹோட்டலில் ஒருத்தர் ஆரம்பித்தார் ஜோம் பண்ண. நான் ஆக்சுவலாக வெளிநாடு வெளியில் போய் நான் ஜோம், அவர் பிஸ்னஸை சரியாக நடத்தலை, சரியா செஃப்பு மாறினே இருந்தான், அவர் பிஸ்னஸை சரியாக நடத்தலை. ஆனால் ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஒரே ராசு, ரீனுகுமார் தான் வந்து ஜோம் பண்ணி வச்சார். இப்போ எவன் ஜோம் பண்ண கூப்பிட்டாலும் பயமாகுது. ஏன்னா அவங்க ஒழுங்கா பண்ணலனா கட்சியில் யாரு? அவர் தான் ஜோம் பண்ணி ஆரம்பிச்சார். I cannot bear the consequences for what happens in your life. You will have to bear the. That's why you need to be very very careful before taking people's advice. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இதை பண்ணு, அதை பண்ணு, இதை ட்ரை பண்ண விடாத, அதை ட்ரை பண்ண விடாதா. இந்த கிரிப்டோ கரன்சி வந்த புதுசில் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண, கிரிப்டோ ஸ்பெல்லிங் தெரியாதவங்க கூட வந்து கிரிப்டோவில், டே என்னடா கிரிப்டோனா அவனுக்கு தெரியாது, ஆனால் போடுமா. கடைசி வரைக்கும் காசு வந்துச்சா இல்லை அவருக்கு வந்துச்சு, இவருக்கு வந்துச்சு, அவனுக்கு வந்துச்சா தெரியாது. ரைட்? பலர் இந்த மாதிரி செய்து கொண்டே இருப்பாங்க. அட்வைஸ் லாஸ் ஆகிறது யாரு? நமக்கு மட்டும்தான். பி வெரி கேர்ஃபுல் அபவுட் டேக்கிங் அதர்ஸ் அட்வைசஸ். அதில் என்ன ஆகுது, இவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஒன்னு ஆபிரகாம், அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் அடிமை பெண் உன் கைக்குள்ள இருக்கிறார். இந்தம்மா உன் மடியில குத்தேன், இவர் என்ன பண்ண உன் கையில குத்துறேன் திருப்பி, சரியா? உன் கைக்குள்ள இருக்கிறார். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். பார்வைக்கு நலமானதை செய்கின்றார், சரியா? இவர் என்ன பண்ணிருக்கணுமா, சரிம்மா நான் பேசுறேன், இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு. இந்த சில நேரத்தில் இவர்கள்லாம் கணவர்கள் இப்படிதான் எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீங்களே பார்த்து செஞ்சுக்கணும், நலமானதை செய்யணும். ஆனா அவ என்ன பண்றா வாசிங்க. அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் இவன் நலமானதை செய்கின்றான். ஆனா அந்தம்மா she is starting to hurt her. Why? Because she is hurt. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, if you look at the root of why people are hurting other people னு பாத்தீங்கன்னா, it's because they are hurt in the first place. Because they are hurt, they are starting to hurt others. இன்னைக்கு தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஹர்ட் ஆகி எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, ஆனா என் வேதனையில நான் அடுத்தவர்களை உடைக்கிறேன், நான் மற்றவங்களை ஹர்ட் பண்றேன். We need to be very conscious. Are we doing this to others? Because I am hurt today. I'm hurt. சாராக்கு வந்த பிரச்சனை அதான். இந்த அம்மா ஹர்ட், அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து குழந்தை பிறக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, அவளை ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். That's why I said impatience will cause you to hurt yourself and hurt others. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் நமக்கும் பாதகமா போகும், மற்றவர்களுக்கும் அது வந்து கஷ்டத்தை உருவாக்கும். Be very careful. My last point for today. God is not punishing you, but He is positioning you. திருப்பி சொல்றேன், கர்த்தர் உன்னை தண்டிக்கல, கர்த்தர் உன்னை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். He is positioning you for a blessing. Even when we've acted in impatience, அவசரப்பட்டு முடிவெடுத்திருந்தாலும் His mercy will still find us. அவசரப்பட்டு நாம் முடிவுகள் எடுத்திருந்தாலும் நல்லா தான் தட்டுங்களா, கர்த்தரின் தயவு கிருபை என்னை தேடி வரும். இப்போ நான் ஏன் இதை சொல்றேன்னா ரொம்ப முக்கியமானது. அவசரப்பட்டு முடிவெடுக்காத ஆட்களே இல்லை. நான் ஒரு விதிவிலக்கு அல்ல. நானும் பல நேரத்தில் அவசரப்பட்டிருக்கேன், இன்னைக்கும் பல விஷயங்கள்ல அவசரப்படுவேன். புரியுதா? பாஸ்டர் வந்து ஃபுல் ப்ரூஃப், பாஸ்டர் அவசரமே பட போறாரு. நான் இம்பேஷண்ட் ஆகி என் மனைவியை பேஷண்ட் ஆக்கிடுவேன் நான். புரியுதா? ஸோ நானுமே இதெல்லாம் செய்கிற காரியங்கள். ஆனால் ஒன்று என்ன, நான் வாழ்க்கையில் கற்றுனா, there are times when I become impatient and taken the wrong decision, but still God's mercy comes after me. அவர் தயவு எனக்கு வந்திருக்கு. சரி தம்பி நீ பண்ணிட்ட, சரி தங்கச்சி நீ பண்ணிட்ட, சரிம்மா என் பிள்ளை நீ பண்ணிட்ட, ஆனாலும் விடவே மாட்டார். என்ன நடக்குது பாருங்களேன். இப்போ ஆகாரம் அவசரப்படுகிறாள். ஆகாருக்கு என்ன நடக்குது, இப்ப நாச்சியார் அவளை கொடுமையா நடத்ததுனால வாசிங்க, அவளை விட்டு ஓடி போனா, அவ ஓடி போயிட்டா. இப்ப பாருங்க, எந்த இடத்துல ஆகார் நின்று இருக்கணுமோ அவன் என்ன பண்றா, அவளும் அவசரப்பட்டு என்னால இந்த பெயின் தாங்க முடியல அவள ஓடுறான். I want to tell you today, you could probably experience some pain right now, but அவசரப்பட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிடாத. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ரைட்? இவ ஓடிடுறா. வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? ஏமா வர, எங்க இருந்து வர, எங்கே போகிறாய்? அது தேவதூதனுக்கு தெரியாதா?
ஆனா ஏன் இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, ஏன் இங்க வந்திருக்கிற? அங்கதான் நீ கற்பம் தரிச்ச, அங்கேயும் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. I will promote you there, I will honor you there. உன் ஜெபம் கேட்கப்படும். நீ ஏன் வந்துட்டு அவசரப்பட்டு வந்துட்டிய? அவர் சொல்ற, அவர் இம்ப்ளிகேட் பண்ற கொஸ்டின், நீ அவசரப்பட்டுட்டு வலி தாங்க முடியாமல் அவமானம் தாங்க முடியாம வந்துட்ட. ஆனா அந்த இடத்துல நான் ஆஸ்வதிக்க போறேன். வாசிங்க. அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பாருங்க, என் நாச்சியார் கிட்ட திரும்பி போய் அடங்கிரு. அப்ப நம்மளாம் தான் யோசிப்போம், யோ அவ பண்ணது கூட பரவாயில்ல பழகுது, இந்த ஆள் பண்றாரு பாரு நம்மள, இது இவட மேலு. I want to understand, no, God is not punishing you when He's sending you back. God is positioning you. கர்த்தர் உன்னை திரும்ப போன்னு சொல்றது உனக்கான தண்டனை அல்ல, கர்த்தர் உன்னை பொசிஷன் பண்றார். சில நேரத்தில் பீப்புள் டெல்மி, இல்லை அதில் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் ஒருவேளை நான் அதை பண்ணதுனால கர்த்தர் இதை பண்றாரா? எப்படி? கர்த்தரே மறந்துட்டு இருப்பாரு, நம்ம என்ன பண்றோம், அவருக்கு எடுத்து கொடுக்குறோம். ஒருவேளை அன்னைக்கு நான் அதை பண்ணினேன், அதனால கர்த்தர்ல நானே மறந்துட்டேன், ஏன்டா எடுத்து கொடுத்துனுக்குறேன், நான் தான் விட்டல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லடா, நான் அப்படி செய்கிற ஆள் இல்லடா, நான் அந்த மாதிரி நீ பண்ணதுக்கெல்லாம் நான் செஞ்சிருந்தேன்னா நீ என்னைக்கோ போயிட்டு இருப்படா, அப்படி செய்கிற ஆள் இல்லை, ஏன்டா என்னை வந்து தப்பாகவே பார்க்குற. சாத்தான தப்பாக பார்க்கறது விடுங்க, கர்த்தரை எவ்வளோ தப்பாக பார்க்குறது தெரியுமா? அவர் யோசிப்பாட்டே, ஐ எம் இன்னசென்ட்ரா, எனக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் நான் பண்ணல, நீ தான் ரிலேட் பண்ணுகிற, உன் குற்ற உணர்ச்சிக்கு நீ நான் பண்ற, அதுக்கு இதுவா அதுக்கு இதுவா நீ ரிலேட் பண்ற. நோ, காட் இஸ் நாட் பனிஷிங் யூ, He is positioning you. ஆகார்ட்ட சொல்ற, நீ திருப்பி அவ கை கீழே போய் அடங்கிரு, அங்கே இரு, பரவாயில்ல, ரைட்? அப்ப வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு குமாரனை பெறுவார், அந்த குமாரன் பேரு இஸ்மவேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டார். இஸ்மவேலுக்கான அர்த்தம் என்ன? God hears. இம்மானுவேலுக்கான அர்த்தம் என்ன? God with us. கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னா இம்மானுவேல், இஸ்மவேல்னா கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். புரியுதா? ஐயோ, இன்னைக்கு நீ அவசரப்பட்டு பல முடிவுகள் எடுத்திருந்தாலும் கர்த்தர் அப்பவும் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நமக்கு ஒரு இஸ்மவேலை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஜபத்துக்கான பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அவன் பழகி பெறுவான், போதும், அவன் பழகி பெறுவான், அவன் இப்படியா இருக்கான், எல்லாருக்கும் விரோதமா நிற்பான், போயிட்டே இருக்குது. அப்ப இவ சொல்றா, கர்த்தரை பார்த்து, எல்ரோஹி, என்னை பார்க்கிற கண்ட தேவன் அவர், நான் பார்த்த என்னை பார்க்கிற தேவன் அவன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு I want to tell you, we all have a எல்ரோஹி, even when we've been impatient. என் கர்த்தர் எனக்கு எல்ரோகியாக இருக்கிறார். நான் இந்த லைன் தான் எழுதி போட்டேன், கணவனே கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கணவனே, இது வந்து இந்த வார்த்தைங்க வந்து மனைவிகளுக்கு மட்டும் இல்லை, அதாவது கணவனேனா நான் ரொம்ப நம்பி என் வாழ்க்கைக்கு பொறுப்பான ஆளு. புரியுதா? கணவன்ற ஒன்று என்ன அர்த்தம்? ஐயா, ஆல் த ஹஸ்பண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. நான் தான் ஹஸ்பண்டு நம்ம பேண்டை வாசிக்கிறத விட்டுட்டு, ஹஸ்பண்டுனா என்ன அர்த்தம்? மனைவியோட வாழ்க்கைக்கு பொறுப்பு, ஓனர் மட்டும் கிடையாது, பொறுப்பானவர். அப்போ எனக்கு வாழ்க்கைக்கு பொறுப்பானவன் என்னை கைவிட்டா கூட என் கர்த்தர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. I want to tell you, இன்னைக்கு the trusted people can leave me, ஆனா என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவ போறா, திரும்பி போகும்போது என்ன நடக்குது? போன இடத்துல அவள் வாசிங்க. ஆகையால் அந்த துறவு பெயர் லகரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். ஆபிரகாமும் ஒத்துக்கொள்கிறார், கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்மவேல் பிறக்கும்போது இவருக்கு 86 வயசு. இன்னைக்கு I want to tell you, right? God is not punishing. ஆகார் அனுப்பும்போது God பனிஷ் பண்ணல. அவளுக்கு என்னன்னா, இஸ்மவேல் அங்கே பிறந்து 13 வயசு வரைக்கும் அந்த இடத்துல அவன் இருக்கணும், அது வரைக்கும் நீ அவசரப்படாது, அங்கே இருக்கணும் இஸ்மவேல். ஹல்லேலூயா. ஒருவேளை தவறுனால ஆகாரும் இஸ்மவேலும் அவன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், ஆனாலும் அந்த தவறையும் திருத்துகிற, அந்த தவறையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக நமக்கு இருக்கிறார். திரும்பி நான் சொல்றேன், அதுக்குன்னு பாஸ்டர் எல்லாரும் தப்பு செய்ய தத்துறாச, அது சொல்லு, நான் தப்பா எடுத்துக்கூடாது. Even when I've gone away, my God still comes back. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு, my God is working. I will wait because his work
worth waiting on my God. Hallelujah. சொல்லுங்க, it's worth waiting on my God. Hallelujah. இன்னைக்கு I want to ask you, can you trust God when your answer is wait? நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாராலாம் சொல்ல, வெறும் வெயிட்ன்றார். அந்த வெயிட்டை நீ நம்ப முடியுமா? அந்த வெயிட்டுக்காக இருக்க முடியுமா? இல்ல இந்த கேட்ட மாதிரி தான் எல்லாரும் என்ன ப்ரெஷர் போடுறாங்க, எல்லாரும் கேட்குறாங்கன்னு நீ ஒரு முடிவெடுக்க போறியா? The God is saying, if you can wait, you will definitely understand and everybody say it's worth the wait. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ காத்திருப்பது worthன்னு எல்லாருக்கும் தெரியும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஐயா, இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், தயவுசெய்து நீ இன்னைக்கே முடிவு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. You don't have to decide today. You don't have to decide, make a decision and say, no, it's okay. என் கர்த்தர் நிறைவானதை எனக்கு செய்வார், நான் காத்திருந்து நிறைவானதை பெற்றுக்கொள்வேன். Hallelujah. When God is working in your life, He's positioning, He's not punishing.